பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சஃபர் மாதத்துடைய, அதாவது ஒரு வருடத்துடைய 2வது மாதம், இஸ்லாமிய மாதத்திலே 2வது மாதம் சஃபர் மாதம். நம்ம கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் மாதமாக இருந்த விஷயம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழக்கமாக இருக்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆதாரங்கள் இருக்குது. அதாவது இப்படி ஒரு நாட்களை அங்க இருந்த பண்டைய காலத்து மக்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, தனியாக ஒதுக்கி ஒரு சில செயல்களை அவங்க அந்த நாள்ல செஞ்சு வந்திருக்காங்கன்ட்டும், அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டது அல்லாஹுதான் காலமாக இருக்கிறான். அல்லாஹ் தான் 4 கிழமை மாசம் எல்லாத்தையுமே படைச்சிருக்கான். அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளையோ இல்ல ஒரு காலத்தையோ ஒரு குறைவானதாக நம்ம கணக்கிடக்கூடாது. எல்லாம் ஆரம்பத்துல இந்த நாள் ஒரு துரதிருஷ்டவசமான நாள் அப்படின்னு, இந்த நாள்ல நிறைய பாத்தீங்கன்னா ஆபத்துகளும் இறங்கும், முசீபத்துகளும் அண்டக்கூடிய நாளா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் பின்பற்றி வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே நமக்கு அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம அல்லாஹ்விடத்துல மட்டும் துவா செஞ்சா போதும், அந்த நாளை அல்லாஹுவே என்ன பண்ணுவான், நன்மையானதாக மாத்தி விடுவான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக நோயிட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த நோய் வந்ததும் இந்த நாட்கள்ல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம அவர்கள் மேல பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செய்வினையை அங்கிருந்த ஊர்வாசிகள் ஏவி விட்டு இருந்தாங்க. அந்த செய்வினை ஏவப்பட்டதும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய ஆரம்ப நாட்கள்ல ஏவ விட்டு இருக்காங்க. அப்படி அந்த செய்வினையால அந்த நோய் இருக்கு பாத்தீங்கன்னா, நபி அவர்களுக்கு ஒரு 3 வாரம் தொடர்ந்து 3வது வாரம் புதன்கிழமை தான் அந்த நோய் அவங்கள விட்டு போச்சு, அந்த செய்வினை முறியடிக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறனாலே ஒடுக்கத்த புதன் அப்படிங்கிறது நம்மளை பிடிச்ச முசீபத்துகள், அந்த கவலைகள், நோய்கள் இதெல்லாத்தையுமே விரட்டக்கூடிய நாளாகவும் என்ன பண்றாங்க சொல்லப்படுது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில அமல்கள் சொல்றாங்க. அந்த அமல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய பாதுகாப்பை தேடக்கூடிய அமல்கள் தான். ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு ஆபத்துகளும் முசீபத்துகளும் வரக்கூடிய நாளா இருக்கு. அதை விட்டு யார் நம்மளை பாதுகாப்பா, அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாப்பா. அப்படிங்கிறதுனால அந்த பாதுகாப்பை தேடி நம்ம என்ன பண்றோம், இந்த நாள்ல அமல் செய்யறோம். மற்றபடி ஒரு சிலர் கேட்பாங்க, சஃபர் மாசம் முழுவதுமே நம்ம கல்யாணம் வைக்க கூடாதா, வீடு குடி போக கூடாதான்னு கேட்பாங்க. இப்ப கூட கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. நாம சொல்றது சஃபர் மாதம் அப்படிங்கிறது அப்ப இருந்த காட்டு அரபிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு துரதிருஷ்ட மாதமாகவே நினைச்சாங்க. ஆனா நபி அவர்கள் அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாதத்தவே ஒரு ஒதுக்கப்பட்ட மாதமாக நீங்க எடுக்க கூடாது. அல்லாஹ் எல்லாத்தையுமே 12 மாதத்தையுமே அவனுடைய படைப்பா படைச்சிருக்கும் போது அதுல நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியாது. அதுல சிறப்பான நாட்கள் இருப்பது உண்மைதான், ஆனா கெட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை அப்படிங்கறதையும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாசத்துல எந்த நாளா இருந்தாலும் நீங்க வீடு கூடி போகலாம், திருமணம் பண்ணலாம், இன்னும் பாத்தீங்கன்னா எந்த நல்ல காரியமா இருந்தாலும் நீங்க பண்ணலாம், தொழில ஆரம்பிக்கலாம். இதனால உங்களுக்கு ரஹ்மத்தோ பரக்கத்தோ குறைய போறது கிடையாது அப்படிங்கறது நபி அவர்களே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காலத்துல மாறி நினைச்சிட்டு இருந்ததை இன்னும் நிறைய பேர் அப்படியே பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதத்தவே ஒரு முசீபத்தா நீங்க ஒதுக்க வேண்டாம். இந்த நாளை மட்டும் என்ன பண்ணலாம், பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்துல அமல் செய்து இதனால எந்த ஒரு தீங்கும் வராம நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்ப அந்த அமல்களை நம்ம சொல்றோம். ரொம்ப எளிமையான அமல் தான். முதல்ல அல்லாஹுடைய இஸ்மான யா முஹைமினு, யா முஹைமினுனா பாதுகாப்பவன் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல நாம என்ன சொல்லி அழைக்கிறோமோ அதை கொண்டு நமக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். யா முஹைமினு, பாதுகாப்பவனே அப்படின்னு அல்லாஹுவை கூப்பிட்டோம்னா அல்லாஹும் நமக்கு அவனுடைய பாதுகாப்பை தருவான். நமக்கு இந்த நாள்ல என்ன வேணும், பாதுகாப்பு வேணும் முதல்ல. அப்ப அல்லாஹுவை யா முஹைமினு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழைத்துக் கொள்ளுங்க. ஒற்றை படைகள்ல அழைங்க. குறைஞ்சது 3 முறை அழைத்தாவே போதுமானது. அதிகமாக முடிந்தால் நீங்க அழைக்கலாம். அதிகமாக ஓதுவதை விடவும் உணர்ந்து ஓதுவதுதான் சிறந்தது. யா முஹைமினு, யா முஹைமினு, யா முஹைமினு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைத்துக் கொள்ளுங்க. அடுத்து 2வது, பாதுகாப்புக்கே சிறந்ததுன்னு நபி அவர்கள் நமக்கு எதை காட்டி கொடுத்திருக்காங்க, ஆயத்துல் குர்சியை தான் காத்து கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லா நேரத்திலும் ஒரு ஷைத்தான் நம்மளை பின்தொடர்றான்னு தோணுனாவோ, இல்ல நமக்கு ஊசலாட்டங்கள் ஏற்பட்டவோ, ஜின் நம்மளை பின்தொடருதுன்னு தோணுனாவோ, இல்ல நைட்டு தூங்கும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா ஷைத்தான் உங்க மேல ஊசலாட்டம் செய்ய முடியாது, நீங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ஷைத்தானை விட்டும் ஜின்னை விட்டும் கண்ணுக்கு தெரியாத எல்லா விஷயங்களை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நமக்கு ஆயத்துல் குர்சியை பாதுகாப்பு கவசமாக ஆக்கியுள்ளாங்க. அதனால ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒற்றை படைகள்ல ஓதுங்க. 1 முறை 3 முறை 5 முறை 7 முறைன்ட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் உணர்ந்து அந்த அர்த்தத்தோட நீங்க ஓதுங்க. அதுதான் அதனுடைய பலனை நமக்கு பெற்றுத்தரும்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ல இருக்கிற ஆப்ல கூட வந்து என்ன பண்ணலாம், பார்த்து ஆயத்துல் குர்சியை வந்து அர்த்தத்தோட ஓதிக்க முடியும். எல்லா இடத்துலயுமே இதெல்லாம் கிடைக்குது. அப்ப ஆயத்துல் குர்சி ஒரு முறை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த அல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயத்துல 2 ஆயத்து, இது 2 ஆயத்துலயுமே ஒரு விஷயத்துல அல்லாஹுடைய எல்லா விஷயத்தையும் நம்புறோம், அல்லாவை நம்புறோம், அல்லாவுடைய தூதரை நம்புறோம், அவனுடைய இன்னும் வேதங்களை எல்லாத்தையும் நம்புறோம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இன்னொன்னு ஆயத்துல என்ன சொல்லுவோம்னா, அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதனுடைய அளவுக்கு மீறி சோதிப்பதில்லை, அவனை நம்பினவனுக்கு அவன் வந்து கைவிட்டதில்லை, அவனை யாரு வந்து நம்பாம இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து அல்லாஹும் நம்பினவங்களுக்கு வெற்றி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. அதனால நம்மளை வந்து அல்லாஹுவை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பாதவங்களோ இல்ல அல்லாஹு இடத்துல வந்து அல்லாஹுடைய அடிமைக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த முஷீபத்துகள், இந்த இன்னும் வந்து வரக்கூடிய இந்த துன்பங்கள் கவலைகள்லாம் இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை நம்பக்கூடிய நம்மை வந்து அண்டக்கூடாதுன்னா அவனிடத்துல இந்த ஆமன ரசூலுவை ஓதுங்க. அப்ப என்னது, ஆமன ரசூலு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது, இப்ப நம்ம முதல் 3 ஓதிட்டோம். ஒண்ணு என்னது, முஹைமினுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மு, அதுக்கப்புறம் ஆயத்துல் குர்சி, அதுக்கப்புறம் ஆமன ரசூல் ஓதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க, நமக்கு பாதுகாப்பிற்கான சூறான்னு ஒண்ணு இருக்கு, இதை ஒருவர் ஓதிவிட்டால் ஒரு நாள் முழுவதும் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, ஒரு நாள் முழுவதும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நல்லதும் நடக்கும் இருக்காங்க. அதுதான் குல் சூராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குல்ஹுவல்லாஹு அஹது, குல்ஹுவது பிரபின்னாஸ், குல்ஹுவது பிரபில் ஃபலக். இது 3 தான் குல் சூராஸ், பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லுவாங்க. காஃபிரூன் சூறாவை சேர்த்திக்கிட்டாலும் சரி இல்ல சேர்த்தாட்டாலும் சரி, இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். குல் சூறால 3, இது 3 வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்படும். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடியதாக இது இருக்கும். இதே நீங்க என்ன பண்ணுங்க, 3 முறை 3ஐயும் ஓதிக்கோங்க. இல்ல நான் காஃபிரூன்னு சேர்த்து ஓதுறேன்னு சொன்னா 4ஐயும் சேர்த்து 3 முறை, மொத்தமா 12 முறை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாம அல்லாஹுவின் மீது நீங்க தவக்கல் வைக்கணும், அல்லாஹுவின் மீது நீங்க பொறுப்பு சாட்டணும். அவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்க பொறுப்பு சாட்டிட்டா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு என்ன தேவையில்ல, பயப்படவே தேவையில்ல. அல்லாஹு அதை பொறுப்பேற்றுக் கொள்வான், அதை பார்த்துக் கொள்வான். அப்படிப்பட்ட வார்த்தை தான் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, தவக்கல்து அவன் மீது நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவன் மீது நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தீமையை விட்டு ஒரு விஷயத்துல இருந்து நாங்க விலகிறதுக்கும் நன்மையை நாங்க செய்யறதுக்கும் அல்லாஹுதான் ஆற்றல் பெற்றவன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எங்களை ஒரு தீமை அண்டுனா கூட அல்லாஹ் நாடணும், எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கூட அல்லாஹ் நாடணும். அப்ப நான் எதுக்கு அந்த தீமையை பார்த்து பயப்படணும், நான் அல்லாட்ட துவா செஞ்சுக்கிறேன் அப்படிங்கறதா இந்த ஆயத்துடைய ஒரு சாராம்சமா இருக்கு. இதை ஓதுங்க, தீமை விலகி நன்மை பெருகும், உங்களுக்கு எந்த முஷீபத்து வராது. இதையெல்லாம் வந்து இந்த நாட்கள்ல நீங்க ஓதிக்கொள்ளுங்க. குறைஞ்சது ஒரு முறையில இருந்து நீங்க 3 முறை 7 முறை 5 முறை அந்த மாதிரி ஓதிக்கொள்ளலாம். ஒழு இல்லாதவங்க, தொழுகை இல்லாதவங்க தாராளமா ஓதிக்கொள்ளலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம போறது உடனே வரும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நாங்க துவா செய்றோம்.